பல விடயங்கள் கணிப்பீடுகள் பற்றி குறிப்பிட்டோம். இந்த குறித்த விமானம் C-130 விமானத்தின் சிறப்பு இயல்பு என்னவென்றால் 1400 மீட்டர் நீளமான ஓடுபாதையில் இறங்கி மேலும் சிறப்புத்தன்மை கொண்டது. பலாலி விமான நிலையத்தின் ஓடுபாதையின் நீளம் 3500 மீட்டர்களாகும். இது இலங்கையின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் என்பது அங்கிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 3995 என்பது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஓடுபாதையின் நீளமாக இருக்கின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு வலயத்துக்குள் செக்யூரிட்டி சோன், அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு வலயத்துக்குள் இலங்கை இருப்பதாகவே சொல்லப்பட்டு வந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தரையிறக்கம் என்பது பெரும் தலையிடியாகவும் பெரும் செய்திகளையும் கடத்தி இருக்கின்றது. ராஜதந்திர ரீதியாக எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள். ஆனால் இதற்குள் பெரும் அரசியல் ஒன்று இந்த காலப்பகுதியில் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் பலரும் இதனை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. விமானங்கள் நேரடியாக பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்குவதானது பிராந்திய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை உணர்த்தி இருக்கின்றது, அல்லது ஒரு புதிய தன்மையை உணர்த்தி இருக்கிறது. இந்தியாவினுடைய தூதுவர் வெள்ளங்களை பார்வையிடுகிறார். அமெரிக்காவினுடைய தூதுவர் ஜூலி சங் அவர்கள் நேற்று சீனங்குடா பகுதியிலே பொருட்களை இறக்குகின்றார். அவர் தொடர்ச்சியாக அந்த விமானத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட சொல்ல போனால் வடக்கு கிழக்கு மீட்பு நடவடிக்கைகளில் இந்தியா செய்ய வேண்டிய பணியை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு செய்தியை உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. யுத்தம் இடம்பெற்ற போது கூட இந்த அளவு அக்கறையோடு அமெரிக்காவும் ஈடுபடவில்லை, இந்தியாவும் ஈடுபடவில்லை. தருணம் பார்த்து காத்திருந்த அமெரிக்கா இப்போது களத்தில் நுழைந்திருக்கின்றது. இதன் பின்னர் கூட ஒரு விமானத்தை இந்தியாவால், இப்போது சீன விமானம் ஒன்று பலாலியில் தரையிறங்கி இருந்தால் மறுநாள் காலையில் இந்தியாவினுடைய ஒரு சரக்கு விமானம் பலாலியில் தரையிறங்கி இருக்கும். அமெரிக்காவின் விமானங்களை கண்டு கூட இந்திய விமானங்கள் மிரளுகிறது என்பது மட்டும்தான் உண்மை. இது கருத்துக்காக கூறவில்லை. இது உண்மையில் தத்துவார்த்த ரீதியாக ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது இந்தியா அமெரிக்கா என்று சொன்னால் சற்று விலகி அல்லது ஒதுங்கி செல்லுகின்ற ஒரு நடைமுறைதான் அண்மை காலங்களில் இருந்து வருகிறது. அமெரிக்க விமானம் யாழ்ப்பாணத்தில் பலாலியில் தரையிறங்கியது இலங்கையின் எந்த பாகத்திலும் எங்களால் இயங்க முடியும் அல்லது தரையிறங்க முடியும் என்கின்ற செய்தியையும் எந்த நேரத்திலும் வடக்குக்கு தேவையான உதவிகளையோ படைகளையோ எங்களால் தரையிறக்க முடியும். வடக்கு மட்டுமல்ல, வடக்கு கிழக்குக்கு எம்மால் நேரடியாக அமெரிக்க துருப்புக்களை தரையிறக்க முடியும் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியா தன்னை பிராந்தியத்தின் முதற் பாதுகாவலன், அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இன் தி ரீஜன் என்கின்ற அடிப்படையில் இந்தியா இருந்து வந்த நிலையில் அது இன்று தவிடுபொடியாகி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க இராணுவமும் நேரடியாக இறங்கியதன் மூலம் அந்த விடயம் என்பது இன்று காணல் நீராகி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது.